ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ருசியான சமையல். பிரியாணியில் பல வெரைட்டிஸ் உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா பிரியாணி. சேமியா பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை இவ்வளவும் போட்டு லைட்டாக வறுக்கணும். அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் போட்டு வதக்கணும். அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி 5 நிமிஷம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விடணும். கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் கரம் மசாலா பொடி போட்டு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் காய்கறி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய கேரட்டு, கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் பீன்ஸ், கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு, 1/4 கப்பு பட்டாணி இவ்வளோ போட்டு 2 நிமிஷம் வதக்கணும். காய்கறி 2 நிமிஷம் வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ காய்கறி வேகிறதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடணும். கடாயை மூடி காய்கறிகளை 5 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே 2 கப்பு சேமியாவை போடணும். சேமியா 3/4 அளவு வெந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டணும். அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வடிகட்டின சேமியாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக போட்டால் குழஞ்சிடும்.
இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றணும். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அதில் வைக்கணும். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம பண்ணி வச்சுருக்க சேமியா பிரியாணியை அது மேலே மூடி 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ருசியான சேமியா பிரியாணி ரெடி.